வணக்கம் நண்பர்களே, நீங்க எல்லாரும் சிறப்பா இருப்பீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ பதிவுல கொசு கடிச்சா பாவமா அப்படிங்கிற பத்தி தான் நான் கேட்க போறேன். ஏன் அப்படின்னா இந்த இந்த விஷயங்கள் வந்து நானே பர்சனலா நிறைய பேர்த்திட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய குருக்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்மளுடைய என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கறத பத்தி மட்டும் தான் இந்த விஷயத்துல வந்து இந்த வீடியோ நான் தெரிவிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லிடுறேன். நான் யோகா டீச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல சேம் கொஷின், கொசு கடிக்குது பாவம் புண்ணியத்தை பத்தி தான் எல்லாரும் யோகா கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றது ஒரு செப்பரேட் சாப்டர் வச்சிருப்பாங்களா. அது முடிச்சதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, கொசு கடிச்சா அந்த பாவத்துக்கு வந்து என்ன பண்றது அதுக்கு அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கொசு கடிக்குது, நம்மளை வந்து கொசு கடிக்குது அப்படின்னாலே அந்த சினரியோ வந்து நம்ம தான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் வந்து நமக்குள்ள இருந்தா வெளிப்படுது. ஸோ நம்மளை வந்து ப்ராப்பரா நம்ம மாத்திக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கொசுவை வந்து நம்ம கொல்றதுக்கான சினரியோவே வராது. நம்ம தான் அந்த மாதிரி நம்ம பெர்ஃபெக்டா மாறிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து கொசு அடிக்கிற அந்த பாவம் உங்களுக்கு சேரணுங்கிறனால தான் உங்களுக்கு அந்த கொசு வந்து உங்களுக்கு அடிக்குது அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் சொன்னார். இன்னொரு குரு யூடியூப்ல பார்க்குறேன், அவர் வந்து ஒரு குழந்தை வந்து கேட்குது கொசு கடிச்சா பாவமா அப்படின்னா, ஆமா அது பாவம் தான். அதான் அப்ப எப்படி வந்து அதை தீர்த்துக்கிறது அப்படின்னா, நவ் ஐ வில் டூ யூ இனிஷியேஷன் அண்ட் நவ் ஐ வில் டூ இந்த இது பயோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது இதுன்னு எதுவும் ஒன்று பண்றேன். அதுக்கப்புறமேட்டு இன்னும் இருக்கிற பாவம்லாம் போயிடும். இனிமேல் வராம நீங்க பாவத்தை வந்து தடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து ஒன்றும் புதுசு இல்லைங்க. ஏன்னா இந்த சமணர்கள் ஜெயின் மதத்துல சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட முடி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பிச்சு எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா முடி இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து பெயின் பொடுகு இந்த மாதிரி உயிரினங்கள் இருக்கும். நம்ம இப்படி பண்ணும்போது ஏதாவது உயிரினங்கள் இறக்கும், அதுக்கு வாய்ப்பை தரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா முடியும் பிச்சு எடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாயில ஒரு ஒயிட் கலர்ல மாஸ்க் போட்டுப்பாங்க. ஏன்னா பேசும்போது தெரியாம வாய்க்குள்ள ஏதாவது பூச்சி போயிடுச்சு அப்படின்னா அது வந்து இறந்து போயிருமே அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடக்கும்போது தரையில வந்து மயில் இறக்க வச்சு இது பண்ணிட்டே போவாங்க. ஏன் அப்படின்னா நடக்கும்போது தெரியாம ஏதாவது பூச்சியை வந்து மிதிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து இறக்கிறதுக்கு காரணமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து ஜெயினர்கள் அப்படிங்கிறது ஜெயினர்கள் புத்தர்கள் ரெண்டு பேருமே வந்து ஜீவ காரணியத்துக்கு வந்து ரொம்ப எதிர்த்து, அதாவது ரொம்ப ரொம்ப அதாவது எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப அக்ரஸிவான லெவல்ல எடுத்துட்டு போனவங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பரமஹம்ச யோகானந்தர் சொல்றாரு, ஹியூமன் லைஃப் எனர்ஜி அண்ட் டைம் இஸ் வேஸ்டட். ஒன் செட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால ஹியூமன் லைஃப் அண்ட் டைம் அண்ட் எனர்ஜி வந்து ரொம்ப வேஸ்ட் ஆயிருக்கு. இத்தனை மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தியானம் அவசியம் செலுத்த வேண்டியதுக்கு இத்தனை கவனம் செலுத்த வேண்டியதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க இந்த மாதிரி நம்ம ஹியூமன் எனர்ஜி வந்து இப்படி வேஸ்ட் பண்றாங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லி பரமஹம்சர் யோகானந்தரும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இப்ப ஏன் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவன் ஏத்திஸ்ட் ஆனதுக்கு வந்து நானே யோசிச்சு ப்ரூவ் பண்ண ஒரு டெக்னிக் இருக்கு, அதை சொல்றேன் அப்படின்னா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு கொசு கடிக்குது, ரூம்ல உட்காந்து கொசு கடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ரூம்ல உட்காந்துட்டு நான் கடவுளை ப்ரே பண்றேன், எவ்வளோ வேணா ப்ரே பண்றேன். ஸோ வந்து எனக்கு கொசு கடிக்கூடாது, கொசு கடிக்கூடாது, கொசு கொடுக்கும் அப்படின்னு வேணா என்ன வந்து கொசு வந்து கடிக்காம இருக்குமா அப்படின்னு வந்து அவன் கேட்கறான். ஸோ அப்போ வந்து அப்படி கடிக்கும்ல, அப்போ அது கடிக்குதான் சரி, அப்பனா கடவுள் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். நான் சொன்னேன், கொசு கடிக்க கூடாதுன்னு நீ கடவுளை வேண்டுன அப்படின்னா வந்து அப்படி நடக்காதுன்னா, கொசு கடிக்க கூடாதுங்கிற உன்னோட எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிவென்ஷன் தேவை, ஆல் அவுட் வாங்கி போடுறது, இல்லை பெட்ஷீட்டை போட்டுக்கிறது, இல்லை க்ரீம் ஏதாவது தருவது, இந்த மாதிரி விஷயங்கள் நீ செய்வோம், அதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க கிட்டலாம் நம்மளால பேச முடியாதுங்க. ஸோ சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க சொல்றபடி பாவம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இப்போ நம்ம நாடு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொசு மருந்து ஒருத்தவங்க வந்து ரோடா வந்து அடிச்சிட்டு போறாங்க, அந்த புகையை அடிச்சிட்டு போறாங்க. ஸோ அப்போ அவன் வந்து நரகத்துக்கு தான் போவான்னு சொன்னா அது சரியா இருக்குங்களா? அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து பாருங்க, இப்ப நாங்க ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸா இருக்கோம். இந்த பிஹெச்ல இருந்து பாத்தீங்கன்னா மழை காலத்துல வந்து ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு கொசு தேங்குறதுக்கான தண்ணி தேங்குறதுக்கான ஏதாவது தொட்டி வச்சிருக்காங்களா, டயர் வச்சிருக்காங்களா, ஏதாவது பொருளை போட்டு வச்சிருக்காங்களா, அந்த மழை காலத்துல ஏதாவது தேங்குதா, தொட்டியெல்லாம் போயிட்டு கெரோசின் ஊற்றி அதுக்கான மருந்தெல்லாம் ஊற்றிட்டு வருது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த இருக்கிற எல்லாத்தையும் கமுத்தி போட்டுட்டு வந்துருவாங்க, எல்லா தண்ணியும் இது பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கொசுல வந்து முட்டையெல்லாம் இருக்கு, இவங்க வந்து முட்டையவே வந்து கொள்றாங்களே, இது வந்து இவ்வளோ பெரிய பாவம் பண்றாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியுங்களா? ஏன் இப்ப வந்து அதை வந்து நம்ம செய்யல அப்படின்னா எத்தனை பேரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட், இப்ப மழை கால சீசன் போனீங்கனாலே டெங்குல எத்தனை பேரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்ல வந்து நம்ம செலவு பண்ணுவோமா, அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க யோசிச்சுட்டு இருக்கணுமா அப்படிங்கிற நீங்க யோசிச்சுக்கோங்க. ஆல்ரெடி பாவம் புண்ணியத்தை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். பாவம் புண்ணியங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்கான விளைவு வந்து பாத்தீங்கன்னா அந்த செயலை டைரக்டா பொறுத்தது கிடையாது, அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எண்ண தொகுப்பை பொறுத்தது, நீங்க எந்த இன்டென்ஷன்ல அதை செய்றீங்க, மெட்டாபயோ காக்னிஷனை பொறுத்தது. ஸோ இப்போ வந்து ஒரு கொசுவை கொல்லும்போது அந்த கொசுவோட வாழ்க்கை சுதந்திரத்தை பதிக்கணும், அதை வந்து நம்ம உயிர்கொலை செய்யணும், அதை வந்து நம்ம சித்திரவதை செய்யணும் அப்படின்னு நினைச்சா நம்ம சொல்ல. இப்போ வந்து காதல வந்து இப்போ இங்க பின்னாடி ஒரு கொசு கடிக்குன்னா அந்த பெயின்ல ஆட்டோமேட்டிக்கா வேற ஏதாவது வேலை செஞ்சா இப்படின்னு டக்குன்னு போய் அடிக்கிறதுங்கிறது ஹியூமன் ரிஃப்ளெக்ஸ் தானே, இது நேச்சர் தானே. ஸோ இதுல வந்து நமக்கு பாவம் வரும்னு சொல்லிட்டு
இத்தனை மக்களை திசை திருப்பி அவங்களோட டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்றது வந்து சரியான விஷயமா அப்படிங்கறத நீங்க என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. நான் சொல்றேன் இந்த மாதிரி விஷயங்கள் சரியான விஷயங்கள் கிடையாது. நான்வெஜ் முழுக்கோலே வந்து முழுங்கி சாப்பிட்டவங்களும் வந்து சூப்பரா இருக்காங்க. அதுவும் வந்து ஒன்றும் தவறான விஷயமே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய விஷயம். ஏன் அப்படின்னா ப்ராஃபிட் முகமது, ஜீசஸ் கிரைஸ்ட் இவங்க எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்டு சிறப்பான வகையில் வந்திருக்காங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே இதுக்காக நான் நான்வெஜ் ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே ஒரு வகையான சப்போர்ட்ஸ். அதை பத்தி நான் உங்களுக்கு தனியான வீடியோ சொல்றேன். அட் தி எண்ட் ஆஃப் த டே நாம் செய்யக்கூடிய செயல் பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா எதுவும் கிடையாதுங்க. ஸோ அந்த செய்யக்கூடிய செயல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன இன்டென்ஷனல் செய்யறோம். நம்ம வந்து யாருக்கும் தீங்கு விளைவிக்கணும்னு செய்யறது இல்லை. நம்ம செய்யறது நம்மளை காத்துக்கணும். இப்ப நம்ம கடிக்க நம்ம வர கொசு வந்து நம்ம அடிச்சு கொள்ளல அப்படின்னா நமக்கு தான் டெங்கு வரும், இல்லை நம்ம ரத்தத்தை தான் குடிக்கும், நமக்கு தான் பெயின் ஏற்படும். இது வந்து நம்ம காத்துக்கிறதுங்கிறது ஒரு காமன் சென்ஸான விஷயம் தானுங்க. இதை பண்ணணும் அப்படிங்கறத என்னுடைய கருத்தை தவிர இதுக்கு பின்னாடி நீங்க பாவத்தை புண்ணியத்தை யோசிச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுடைய கருத்து என்ன, உங்களுக்கு அப்போசிங் கருத்து இருந்தாலும் நீங்க கண்டிப்பா தெரியுங்க. இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை மருத்துவ உங்கள் நலவாழ்வுக்கான மருத்துவர். ஓம் சக்தி.